வணக்கம், வேல்முருகன் கிச்சனில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் 3/4 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். இதில் மசாலாவை பரட்டி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் 2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், சோம்பு தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், உப்பு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். நம்ம கிரேவி பண்ணுறப்போ அதுக்கு தேவையான உப்பு காரம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். நல்லா எல்லா இதுலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். இப்போ இது 1 மணி நேரம் ஊறட்டும். இதுக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணலாம். சிக்கன் நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அது 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதில் 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, கல்பாசி, நட்சத்திர சோம்பு 2 போட்டிருக்கோம். கல்பாசி இது மாதிரி 1 பீஸு. போட்டு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை இதில் போட்டுருவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். முக்கால் கிலோ சிக்கனுக்கு நல்ல சின்ன மீடியம் சைஸ் உள்ள வெங்காயம் 4 கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சுருள வதங்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ரெட் சில்லி பவுடர், இது 1/2 ஸ்பூனு. நம்ம 1 ஸ்பூன் கணக்குக்கு 2 இது போட்டிருக்கேன். நான் லைட்டாக பரட்டி விட்டு தக்காளியை போட்டுக்கலாம்.
இதில் போட்ட ரெட் சில்லி பவுடர் வந்து காஷ்மீர் சில்லி 1 கிலோவுக்கு 150 கிராம் காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி கணக்கில் நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் இதில் போட்டிருக்கேன் நான். அதனால் இந்த காரம் எனக்கு போதும். உங்களுக்கு ரெட் சில்லி போட்டு காரம் தேவைன்னா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி வந்து உங்களுக்கு அவ்வளோ காரம் இருக்காது. அதனால் நான் 1 கிலோவுக்கு 150 கிராம் நீட்டு மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டு காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளியை சாப் பண்ணி வச்சுக்கனால கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிருக்கான். நம்ம குக்கர் வெந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க, ஃபுல் ஸ்பீட் வேண்டாம். இப்போ தண்ணி பத்தாத மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சம் ஏற்கனவே 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ உப்பு காரம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஏதாவது தேவைன்னா போட்டு குக்கரை மூடிடலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு பத்தாத மாதிரி இருக்குது தண்ணி ஊற்றுனதுனால. இது 1/2 ஸ்பூன்றதுனால 2 இதுவாக போடுறோம். 1 ஸ்பூன். குக்கர் சத்தம் வந்தோடனே வெயிட் போட்டு 3 விசில் சவுண்டு விட்டோடனே ஆஃப் பண்ணிடலாம். சத்தம் வந்துருச்சு, வெயிட் போட்டுடலாம். அடுப்பை குறைச்சி மீடியமில் வச்சுருக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டு எது குக்கரில் நீங்கள் பண்ணாலும் விசில் வெயிட் போட்டோடனே மீடியமாக வச்சு தான் பழங்கணும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் சத்தம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. பஞ்சு மாதிரி வெந்திருக்கு நல்லா. இப்போ குக்கரை நம்ம முதலே போட்டு இது பண்ணனால இப்போ ஒரு தடவை அடுப்பை பற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கொதிக்க வைக்கிறப்போ ரொம்ப தெறிக்கிற மாதிரி பண்ணும். சிக்கன் கிரேவி சப்பாத்திக்கு, தோசைக்கு, வெஜ்ஜு புலாவுக்கு, கீ ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சைடு டிஷ்ஷாக இதை வச்சுக்கலாம். போதும், ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.